மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து சுவையாக எப்படி மீன் குழம்பு செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்புல வந்து தேங்காவை வறுத்து சேர்க்கறனால குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு சுவையாக எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம தேங்காவை வறுத்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு இதை வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுக்கும்போது ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்ச பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிடலாம். தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்ச பின்னாடி இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லாவே பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. இப்போ இதில் பெரிய பல் பூண்டு வந்து 20 எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். நல்லா வாசனை வர வரைக்கும் பூண்டை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே இன்னும் நல்லா வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்க்குறேன். பூண்டு கருவேப்பிலை இலைகள் ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி பூண்டு வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா கலர் மாறுற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வதக்கும்போது மிதமான தீயிலே வச்சு அடிப்பிடிக்காமல் வெங்காயத்தை வதக்கிக்குவோம். அதுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாவை 4 கீரி சேர்க்குறேன். இது கூடவே 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லாவே மசிய வதக்கியாச்சு. தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி இதில் எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அப்புறமா காரத்துக்கு வந்து 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா மல்லிப்பொடி வந்து 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு எண்ணெயிலே மிளகாய்த்தூள் மல்லித்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கும் போது மிதமான தீயிலே வச்சு இதை வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா சக்கையை பிழிஞ்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கிருச்சு. மிளகாய்த்தூள் மல்லித்தூள் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்க புளி தண்ணியும் இதில் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து குழம்பு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து மூடி திறந்து பார்க்கலாம். குழம்பு பாருங்கள், நல்லாவே கொதிச்சிருச்சு. கொஞ்சம் வந்து திக்காகவும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் கலந்துட்டு தேங்காயோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் வத்தட்டும். தேங்காவை சேர்த்த பின்னாடி குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே குழம்பு வந்து கொதித்து வத்திருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ கோலா மீன் எடுத்திருக்கேன். இதை வந்து 2-3 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லா மீன் துண்டுகளையும் சேர்த்துடலாம். மீன் துண்டுகள் சேர்த்த உடனே வந்து கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. அப்படி வந்து நம்ம கரண்டி வச்சு கிண்டும்போது மீன் துண்டுகள் எல்லாமே உடஞ்சிரும். இது வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால் மிதமான தீயிலே வச்சு ஒரு 3-4 நிமிஷம் இதை வந்து வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மீன் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கொத்தமல்லி இலைகள் மேலே சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்தனால இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்கிற மீன் குழம்புல வந்து தேங்காவை நல்லா வறுத்துட்டு அரைச்சி சேர்த்து பாருங்கள். அந்த மீன் குழம்புடைய வாசனையே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.